ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் பால் வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் வந்து 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கையளவு, 1/4 கிலோ பெரிய வெங்காயம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். அடுத்து கொத்தமல்லி ஒரு கை, புதினா ஒரு கை, 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் சால்ட்டுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வதக்கிடலாம். தக்காளி இந்த பதத்துக்கு வதங்கணும். அடுத்து 100 கிராம் நான் மீன் மேக்கர் சேர்த்துக்கிறேன். கேரட்டு பீன்ஸு 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச பட்டாணி 100 கிராம் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் தூள் 2 ஸ்பூன், ஆச்சி பிரியாணி பொடி ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம். ஆச்சி பிரியாணி பொடி 25 கிராம் பாக்கெட் சேர்த்துருக்கேன். அடுத்து பட்டை கிராம் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம், 1.25 கிலோ. அடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5. இப்போ பாருங்கள், அரை அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எதுக்கு சேர்க்குறோம்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் விட்டனேவும் எடுக்கலாம். டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலை வச்சு டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.